உலக யோகி தினம் மற்றும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு அதிபன் போஸ் நந்திஜியின் சிறப்பு பிரார்த்தனை இன்று இரவு வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. உலகம் முழுவதும் மகா சிவராத்திரி பிரம்மாண்டமாக உணர்வு பூர்வமான இரவாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி உலக யோகி தின இயக்கம் சார்பில் அதிபன் போஸ் நந்திஜி தலைமையிலான குழு தொடர்ந்து மகா சிவராத்திரியின் சிறப்பு அம்சங்களை பக்தர்களுக்கு எடுத்துரைத்து வருகின்றனர். மகா சிவராத்திரி பிரார்த்தனையில் கலந்து கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பேசிய நந்திஜி, மகா சிவராத்திரி என்பது துரிய இரவு என்றும் காலத்திற்கு அப்பாற்பட்ட அமைதியின் களம் என்றும் தெரிவித்தார். மேலும் அங்கு விழிப்புணர்வு ஆழமடைகிறது என்று தெரிவித்த அவர், கருத்து தெளிவுபடுத்துகிறது என்றும் உள்வரம்புகளை கடந்து மையப்படுத்தப்பட்ட இருப்பின் இயற்கையான நிலையை மீண்டும் கண்டறிய இது ஒரு புனிதமான வாய்ப்பாகும் என்றும் தெரிவித்துள்ளார். வணக்கம், நமஸ்தே, ஓம் நம சிவாய. நான் நந்திஜி, லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து பேசுறேன். இந்த மகா சிவராத்திரி ஒரு முக்கியமான மகா சிவராத்திரி. 144 வருஷத்துக்கு ஒரு தடவை வர மகா சிவராத்திரி போன வருஷம். இந்த வருஷம் அந்த மகா சிவராத்திரியினோட பலன் நம்ம கூட இருக்கு. நம்ம இயற்கை, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இந்த மகா சிவராத்திரிங்கும் போது நம்ம அந்த அனுகிரகத்தை நம்ம எழுப்பும் போது நமக்குள்ள இருக்க சூரியன் எந்திக்குது. வாழ்நாள் முழுவதும் நம்ம சுத்திட்டு இருக்கோம். ஆனா மகா சிவராத்திரி சமயத்துல நம்ம சூரியனா மாறி நம்ம எதுக்கு சுத்தித்தனமோ அது நம்மளை சுத்துது. அப்படின்னா நம்ம இந்த மகா சிவராத்திரிய நம்ம கொண்டாடும் போது நமக்கு டூரிய நிலைமை அடையிறோம். அதனாலதான் நம்ம தூங்காம இருக்கோம். அந்த டூரிய நிலைமையை நம்ம செலிப்ரேட் பண்றோம். இந்த டூரிய நிலைமையை நம்ம செலிப்ரேட் பண்ணும் போது நம்ம வாழ்க்கைய கம்ப்ளீட்டா மாத்திரம்.